என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள். என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள். வாருங்கள், ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம். இன்றைய பகுதி 55. ஆபரணங்களை கண்டான். சீதையை இழந்ததனால் ராமன் படும் துக்கத்தை பார்த்து சுக்ரீவன் அவனுக்கு பலவிதமாக தைரியம் சொன்னான். லக்ஷ்மணன் சொன்னதிலிருந்து எல்லாம் அறிந்தேன். நீ சிந்திக்க வேண்டாம். எப்படியாவது சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்போம். அவளை எங்கு மூடி வைத்திருந்தாலும் கண்டுபிடித்து தருவோம். நீ சந்தேகப்பட வேண்டாம். வெகுநாள் காத்திருக்க வேண்டியதில்லை. சீக்கிரமே இந்த காரியத்தை முடித்து தருவோம். ஆகாய மார்க்கமாய் ஒரு ஸ்திரியை அரக்கன் தூக்கி போனதை நானும் என் கூட இருந்தவர்களும் பார்த்தோம். அவள் துடிதுடித்து அழுது கொண்டும் ராமா லக்ஷ்மணா என்று கூக்குரலிட்டு கொண்டும் போனதை கண்டோம். எங்களை அவளும் கண்டாள். கண்டு தன் உத்திரியத்தை எடுத்து தன் மேலிருந்த ஆவணங்களை கலற்றி அதில் முடித்து கீழே போட்டாள். அதை எடுத்து வைத்திருக்கிறோம். நீ இது உன் மனைவி சீதையின் ஆபரணங்களா என்று பார்த்து சொல் என்றான். இதை கேட்டதும் ராமன் தாங்க முடியாத பரபரப்புடன் கொண்டு வா என்றான். குகையில் வைத்திருந்த அந்த துணி மூட்டையை கொண்டு வந்தார்கள். வஸ்திரத்தை பார்த்தவுடனே ராமனுடைய துக்கம் பொறுக்க முடியாமல் போய்விட்டது. சிறு முடிப்பாக கட்டியிருந்த சீதையின் உத்திரியத்தை பார்த்ததும் அரக்கன் கையில் சிக்கி தவித்த சீதையின் சங்கட நிலை ராமன் கண்முன் நின்றது. லக்ஷ்மணா, இந்த மூட்டையை அவிழ்த்துப்பார், என்னால் பார்க்க முடியவில்லை என்றான். லக்ஷ்மணன் துணி முடிப்பை அவிழ்த்து இவை சீதையின் ஆபரணங்களே, சந்தேகமே இல்லை என்றான். கால்களுக்கு இட்ட ஆபரணங்களை முதலில் எடுத்து லக்ஷ்மணன் அடையாளம் கண்டதை பற்றி பக்தர்கள் மிகவும் ரசித்து அதை எடுத்துக்கொண்டு உபன்யாசம் செய்வது வழக்கம். பிறகு எல்லா ஆபரணங்களையும் எடுத்த ராமன் நன்றாக அடையாளம் கண்டு கண்ணிலே ஒற்றிக்கொண்டான். புல்லில் விழுந்தபடியால் எல்லாம் கெடாமல் இருக்கிறது பார் லக்ஷ்மணா என்றான் ராமன். பிறகு துக்கத்துக்கு மேல் அடங்காத கோபம் உண்டவனாக ராமன், சீதையை தூக்கி போன இந்த அரக்கனுக்காக யமன் வீட்டு வாயில் திறந்து கிடக்கிறது. அவனையும் அவன் குலம் முழுவதையும் இப்போதே அழிப்பேன் நிச்சயம் என்றான். இப்படி ராமனுக்கு தன் மனைவியை இழந்த துக்கமும் அரக்கன் மேல் உண்டான கோபமும் வளர்ந்து பொங்கி வந்ததை சுக்ரீவன் பார்த்து கொஞ்சம் கவலைப்பட்டான். பரஸ்பர சிநேகிதத்தை பற்றியும் சகாயத்தை பற்றியும் பிரதிஜை அக்னி சாட்சியாக எடுக்கப்பட்டிருந்த போதிலும் எந்த காரியம் முன்னால் நடைபெற வேண்டும், எது பின்னால் நடைபெற வேண்டும் என்கிற பிரச்சனை சுக்ரீவன் மனதில் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது. ராமனுடைய கோபாவேசத்தையும் துக்கத்தையும் சுக்ரீவன் நன்றாக உணர்ந்தான். அவனோடு வாதம் செய்வதில் பயனில்லை. அப்படி செய்தால் ராமன் மனத்தில் தன்னை பற்றி சந்தேகம் கூட உண்டாகலாம். புதிதாக ஏற்பட்ட நட்பு சேதப்படும் என்று எண்ணினான். உடனே சீதையை தேடுவதிலும் ராவனை தாக்கும் வேலையிலும் புகுந்துவிட்டால் வாலி என்ன செய்வானோ? அண்ணன் வாலி வானராஜ்ய பதவியில் இருக்கும்போது சுக்ரீவனுடைய பலம் எந்த மட்டுக்கு செல்லும்? ராமனுடைய காரியம் வெற்றியடைவது கூட சந்தேகமாக போகும் என்றெல்லாம் யோசித்தான். ஆனபடியால் முதல் வேலையாக வானர ராஜ்யத்தை மறுபடி அவன் அடைந்துவிட வேண்டும். இருவருடைய காரிய சித்திக்கும் அது அவசியம் என்று முடிவுக்கு வந்தான். நீதி சாஸ்திரமும் ராமனுடைய மனநிலையும் உணர்ந்து சமத்காரமாக நடந்து கொள்ள தீர்மானித்தான். இந்த மகாபாவி அரக்கனுடைய பல பராக்கிரமும் இருப்பிடமும் நான் நன்றாக அறியேன். அவன் சீதையை எங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறான் என்பது தெரியாது. ஆயினும் நான் உனக்கு சத்தியம் செய்து வாக்குறுதி கொடுக்கிறேன். சீதையை எங்கே வைத்திருந்தாலும் கண்டுபிடித்து அவள் இருக்குமிடம் கண்டு அரக்கனை வதம் செய்யும் மார்க்கத்தையும் தேடி முடிக்கப் போகிறேன். உனக்கு சந்தேகம் வேண்டாம். துக்கப்படாதே. தைரியம் இன்றியமையாத மனநிலை. அரக்கனை கண்டுபிடித்து அவனையும் அவன் குலத்தையும் வேரோடு அறுத்து அழிப்போம். உன் வீரம் வீண் போகாது. அரக்கனை ஹதம் செய்து உன் பௌருஷத்தை நாட்டி புகழடைவாய். மனச்சோர்வு வேண்டாம். என்னைப்பார், நானும் உன்னைப்போல் மனைவியை இழந்தும் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டும் அவமானப்பட்டும் வருகிறேன். ஆயினும் துக்கத்தின் வேகத்தை அடக்கிக் கொண்டு தைரியத்தை காத்து வருகிறேன். நான் ஒரு வானரன். என்னால் தைரியமாக இருக்க முடியுமானால் உனக்கு இது ஒரு கஷ்டமா? கண்ணீர் விடாதே. பொங்கும் துக்கத்தை தடுத்துக்கொள். உன்னை போன்ற ஜிதேந்திரியர்கள் பயம், துக்கம் இவற்றால் உள்ளம் தளர்ந்து போகாமல் மனதை காப்பாற்றி கொள்ள முடியும். இல்லாவிட்டால் சோகத்தில் சிக்கிக்கொண்டு சமுத்திரத்தின் நடுவில் பெருங்காற்றால் அலைக்கழிக்கப்பட்ட ஓடத்தைப் போல கவிழ்ந்து போவோம். சோகத்துக்கு இரையாகி போனோமேயானால் ஒரு காரியமும் சாதிக்க முடியாது. ஆனபடியால் நண்பனே, துக்கத்தை அடக்கிக் கொள்வாய். உன்னை நான் வருந்தி கேட்டுக்கொள்கிறேன். துக்கம் நம்மை இழுத்துக்கொண்டே போய் தோல்வி பள்ளத்தில் தள்ளிவிடும். உள்ளத்தில் தைரியத்தை நிலைநிறுத்திக்கொள். நான் உனக்கு உபதேசம் செய்யும் தன்மை பெற்றவன் அல்ல. நண்பன் என்கிற உரிமையில் எது உசிதம் என்று எனக்கு தோன்றுகிறதோ அதை சொல்லுகிறேன். உனக்கு தெரிந்த விஷயத்தையே ஞாபகப்படுத்துகிறேன். அவ்வளவே.
இப்படி சுக்கிரீவன் மிக பிரியமாக சொன்னதெல்லாம் ராமன் உள்ளத்தில் பதிந்தது. கண்ணீர் நிறைந்து பெரியதும் கண்களை துடைத்து கொண்டு சுக்கிரீவனை ஆலிங்கனம் செய்து கொண்டான். சீதையின் மேல் வஸ்திரத்தையும் ஆபரணங்களையும் கண்டதினால் உண்டான மன கலக்கத்தை நிறுத்தி கொண்டு தனக்குரிய மனோத்திடத்தை திரும்ப அடைந்தான். உன்னுடைய சிறந்த நட்பை அடைந்தேன் சுக்கிரீவனே. உன் யோசனைப்படி நடப்பேன். சீதையை தேடும் காரியத்தை பற்றி நன்றாக யோசிப்பாய். உன் காரியத்தை என் காரியமாகவே நான் எண்ணி எல்லாம் செய்வேன். இது உறுதியென்று நம்புவாய். இதுவரையில் நான் எப்போதும் பொய் சொன்னதில்லை, இனியும் சொல்லப் போவதில்லை. நம்முடைய நட்பு என்றைக்கும் பொய்யாகாது. சத்தியம் செய்கிறேன். உன் கஷ்டத்தை தீர்க்கும் வழியை கூசாமல் சொல், நான் செய்து முடிப்பேன் என்றான் ராமன். ராமனுடைய சொற்களை கேட்ட சுக்ரீவனும் அவனுடைய மந்திரிகளும் எல்லை கடந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். தங்களுடைய கஷ்டங்கள் முடிந்தது. சுக்ரீவன் மீண்டும் வானர ராஜ்யம் பெறுவது நிச்சயம் என்று தீர்மானித்துக் கொண்டார்கள். இத்துடன் இன்றைய பகுதி முடிவடைந்தது. நீங்கள் கேட்டதற்கு மிகவும் நன்றி. பிடித்திருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ்.